அன்பான புலியூர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் புலியூர் நாகராஜன் வாழ்வின் அன்பு வணக்கங்கள். இன்றைய தினம் நாம் இந்த வார ராசி பலன்களை பார்க்க இருக்கின்றோம். 17/5/2026 முதல் 23/5/2026 வரை, வைகாசி மாதம் 3ஆம் தேதி முதல் வைகாசி மாதம் 9ஆம் தேதி வரை இனி 12 ராசிக்காரர்களுக்கு இந்த வார பலன்களை பார்க்கலாம். மேசராசி நேயர்களுக்கு இந்த வார கிரகங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது சிறப்பான வாரமாகத்தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எதிர்பார்க்கறது மட்டும் இல்லாமல் சில எதிர்பார்க்காத இடங்களிலிருந்து கூட சில நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும், ரொம்ப நாளாக எதிர்பார்க்கிற ஒன்று தேடி வந்து சேருவதற்கும், முயற்சிக்கிற எந்த ஒரு காரியமானாலும் முன்னேற்றகரமாக வெற்றிகரமாக நடந்து முடிவதற்கும், நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும், ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம், வர வேண்டிய பணம், பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும், நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும், ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாங்கி சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த வாரத்திலே அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும், சலுகைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் கூட வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் பெண்களால் சில நன்மைகள் நடப்பதற்கும் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு நல்ல நிகழ்ச்சி, சுப நிகழ்ச்சி நடக்கிறதுக்குண்டான முயற்சிகள் நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மேலும் திடீர் பிரயாணமாக வெளியூர் அல்லது வெளிநாட்டுக்கு சென்று வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. 18, 19, 20 3 நாட்கள் பண ஒரு நாட்கள் ஆகும். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வார கிரகங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது எல்லா வகையிலும் மிகவும் சிறப்பான யோகமான வாரமாக தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது வேலை தேடினவர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும், ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உயர்வு வந்து சேருவதற்கும், முயற்சிக்கிற எந்த ஒரு காரியமானாலும் முன்னேற்றகரமாக வெற்றிகரமாகவும் ஆதாயகரமாக நடந்து முடிவதற்கும், நீண்ட நாட்களாக வராமல் இருக்கிற பணம், வர வேண்டிய பணம், பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும், நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும், ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த வாரத்திலே குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி, நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும், புதியதாக ஏதாவது ஒரு சொந்த தொழில் வியாபாரம் ஆரம்பிக்கிறதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. பெண்களால் சில நன்மைகள் நடப்பதற்கும் உதவிகள் கிடைப்பதற்கும், பெயர் புகழ் கௌரவம் அந்தஸ்து வசதி வாய்ப்புகள் அனைத்தும் விருத்தி அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் வீண் அலைச்சல்கள் திருச்சல்கள் சற்று கூடுதலாக காணப்பட்டு வருவதற்கும், செலவுகள் கட்டுக்கடங்காமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. கவனம் தேவைப்படுகிறது. 20, 21, 22 3 நாட்கள் பணம் ஒரு நாட்கள் ஆகும். மிதுனராசி நேயர்களுக்கு இந்த வார கிரகங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வரும் போல தெரியுதுங்க. அசுரகுருவும் தேவகுருவும் சேர்ந்து ஒரே வீட்டில் இருக்கிறதும், விரயஸ்தானத்திலே சூரியன் புதன் சந்திரன் சேர்ந்து இருப்பதும் வச்சு பார்க்கும்போது ஒன்றும் அவ்வளவாக சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறதுக்கு இல்லைங்க. தேவையில்லாத பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும், எந்த ஒரு முயற்சியில் ஈடுபட்டாலும் தடங்கல்கள், தடைகள், முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும், எதை தொட்டாலும் ஜவ்வு மாதிரி இழுத்துட்டே போவதற்கும், எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் கிட்டத்திலே வந்து எட்டத்திலே போவதற்கும், அதாவது கை கட்டினது வாய் கட்டாமல் போவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த வாரத்திலே அரசாங்கத்திலிருந்து சில சிக்கல்கள், தொந்தரவுகள், கெடுபிடிகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் பெண்களால் சில தொந்தரவுகள், வீண் பம்புகள், தண்டச்செல்கள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் நீங்கள் சிவனேன்னு உங்கள் வேலைகளை பார்த்துட்டு இருந்தால் வீணான கெட்ட பெயர், பழி, பாவம் தேடி வந்து சேருவதற்கும், யாரோ செய்த தவறுகளுக்கெல்லாம் நீங்கள் கை கட்டி பதில் சொல்ல வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. உஷார் தேவை. 23ஆம் தேதி பணம் வர நாள் ஆகும். கடகராசி நேயர்களுக்கு இந்த வார கிரகங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது பரவாயில்ல என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. பழைய பிரச்சனைகளை எதுவும் கிட்டத்திலே அண்டாதுன்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது. எல்லாமே சூரியனை கண்ட பனி போல் விலகி ஓடிடும்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது. முயற்சிக்கிற எந்த ஒரு காரியமானாலும் முன்னேற்றகரமாக வெற்றிகரமாகவும் ஆதாயகரமாக காணப்பட்டு வருவதற்கும், நீண்ட நாளை முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும், ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும்
நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும், ரொம்ப நாளாக நடக்காமல் இருந்த ஒரு நல்ல நிகழ்ச்சி இந்த வாரத்திலே நல்லபடியாக நடந்து முடிவதற்கும், அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரம் எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியும் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த வாரத்தில் பெண்களால் சில நன்மைகள் நடப்பதற்கும் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று கூட சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் குடும்பத்துடன் வெளியூர் சென்று சாமி வேண்டுதல்கள், பிரார்த்தனைகள், குலதெய்வ வழிபாடுகள் முதலியவற்றை நிறைவேற்றிக்கிறதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும், அவசர பயணமாக அவசிய பயணமாக அயல்நாட்டுக்கு சென்று வர வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் நீண்ட நாளை எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் பணம் அடுத்த வாரம் தான் வரும். சிம்மராசி நேயர்களுக்கு இந்த வார கிரகங்களை கொண்ட பலன்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது தேவையில்லாத பிரச்சனைகள், வீண் சிக்கல்கள், வீண் தொந்தரவுகள், வீண் பம்புகள் வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் உடல்நலத்திலே கூட சிறு சிறு தொந்தரவுகள், பிரச்சனைகள், குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள், தகவல்கள் கூட மனத்துக்கு சஞ்சலத்தையும் குழப்பத்தையும் மன உளைச்சலையும் தரக்கூடியதாக வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் கை கெட்டது வாய் கெட்டாமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த வாரத்திலே செலவுகள் கூடுதலாவதற்கும், வரவுகள் சமயத்துக்கு கைக்கு வந்து சேராமல் காலம் தள்ளி போவதற்கும், கை கட்டினது வாய் கெட்டாமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் வேலையில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மற்றும் வேலையில் உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு இடமாற்றம், ஊர் மாற்றம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் முயற்சிகளிலே முட்டுக்கட்டைகள், தடங்கல்கள், தடைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த வாரத்திலே அரசாங்கத்திலிருந்து கூட சில பிரச்சனைகள், தொந்தரவுகள், கெடுபிடிகள் தேடி வந்து சேருவதற்கும், பெண்களால் சில சிக்கல்கள், வீண் வம்புகள், தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் இந்த வாரத்திலே குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி, நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. வரவேண்டிய பணம் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. 17, 18 ஆகிய 2 நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலைகளை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்ல வாரமே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும், நீண்ட நாளே எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும், ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம், வரவேண்டிய பணம், பழைய பாக்கியங்கள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் முயற்சிக்கிற எந்த ஒரு காரியமானாலும் முன்னேற்றம் அடைந்து வெற்றி காண்பதற்கும், நீண்ட நாளே முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும், ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் இந்த வாரத்திலே பெண்களால் சில நன்மைகள் நடப்பதற்கும் உதவிகள் கிடைப்பதற்கும், புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும், திடீர் பிரயாணம் மேற்கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவாக இருந்தாலும் உடன் சாதகமாக வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் இந்த வாரத்திலே எதிர்பாராத சில நன்மைகள் நடந்தேறுவதற்கும், குடும்பத்திலே ஏதாவது ஒரு நல்ல நிகழ்ச்சி, சுப நிகழ்ச்சி நடக்கிறதற்குண்டான முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. புதியதாக சொந்த தொழில் வியாபாரம் ஆரம்பிக்கிறதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. 18, 19, 20 ஆகிய 3 நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும். துளாராசினியர்களுக்கு இந்த வார கிரகங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது அச்சமஸ்தானத்திலே சூரியன், சுக்கிரன், புதன் வீட்டு இருப்பதனால் ஒன்றும் அவ்வளவாக சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறதுக்கு இல்லைங்க. கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது தேவையில்லாத பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும், தண்ட செலவுகள் தறிகட்டு ஓடுவதற்கும், முயற்சிக்கிற காரியங்களே முட்டுக்கட்டைகள், தடைகள் வந்து சேருவதற்கும், எதை தொட்டாலும் ஜவ்வு மாதிரி இழுத்துட்டே போவதற்கும், திட்டமிட்டபடி எந்த ஒரு காரியமும் நடந்து முடியாமல் இழுத்துட்டே போவதற்கும், அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவாக இருந்தாலும் சற்று காலதாமதமாக நடந்தேறுவதற்கும், அரசாங்க தொந்தரவுகள், பிரச்சனைகள், கெடுபிடிகள் தேடி வந்து சேருவதற்கும், தண்டத்துக்குன்னாலும் அபராதம் செலுத்த வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது.
மேலும் இந்த வாரத்திலே பெண்களால் சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள், சில தொந்தரவுகள், தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. உஷார் தேவைப்படுகிறது. மற்றும் வரவேண்டிய பணம் பழைய பாக்கியக்கு கிட்டத்திலே வந்து எட்டத்திலே போவதற்கும், எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் கை கட்டினது வாய் கட்டாமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. வேலையிலே உத்தியோகத்திலே உள்ளவர்களுக்கு தேவையில்லாத இடமாற்றம், ஊர் மாற்றம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்பட வேண்டிய வாரம் இது என்று கூட சொல்லலாம். 17, 18 2 நாட்கள் சந்திராட்சம நாட்களாகும். உஷார் தேவை, கவனம் தேவை. 20, 21, 22 ஆகிய 3 நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரகணங்களை கொண்ட பலன்கள் பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்ல வாரமாகவே காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது உடல்நலத்திலே காணப்பட்டு வந்திருந்த தொந்தரவுகள், பிரச்சனைகள், குறைபாடுகள் முற்றிலுமாக நிவர்த்தியாகி நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மேலும் முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி அடைவதற்கும், நீண்ட நாளே முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும், ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம், வரவேண்டிய பணம், பழைய பாக்கியங்கள் தேடி வந்து சேருவதற்கும், நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும், அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவாக இருந்தாலும் உடன் சாதகமாக வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும், அரசாங்க சலுகைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த வாரத்திலே பெண்களால் சில நன்மைகள் நடப்பதற்கும் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் இந்த வாரத்திலே புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும், திடீர் பிரயாணம் மேற்கொள்வதற்கும், அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் நீண்ட நாளை எதிர்பார்ப்பு ஒன்று தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. குடும்பத்திலே ஏதாவது ஒரு நல்ல நிகழ்ச்சி நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த வாரத்திலே நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. பல நல்ல விஷயங்கள் நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. 18, 19, 20 3 நாட்கள் சந்திராட்சம நாட்களாகவும். உஷார் தேவை. 23ஆம் தேதி பணம் வரும் நாளாகும். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரகணங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது ஒன்றும் அவ்வளவாக சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறதுக்கு இல்லைங்க. ராசிக்கு 6ஆம் இடத்திலே சூரியன், சுக்கிரன், புதன் சேர்ந்து இருப்பது சிறப்பில்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது. முன்ன போனால் முட்டுது, பின்ன வந்தால் உதைக்குதுங்கிற கதை தானுங்க. சிவனேன்னு உங்கள் வேலைகளை பார்த்துட்டு இருந்தாலும் வீண் சிக்கல்கள், வீண் தொந்தரவுகள், வீண் வம்புகள் வீடு தேடி வந்து சேருவதற்கு தான் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த வாரத்திலே உடல்நலத்தில் கூட சிறு சிறு தொந்தரவுகள், பிரச்சனைகள், குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் தடங்கல்கள், தடைகள், முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும், எதை தொட்டாலும் ஜவ்வு மாதிரி இழுத்துண்டே போவதற்கு தான் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் அரசாங்கத்திலிருந்து சில தொந்தரவுகள், பிரச்சனைகள், கெடுபிடிகள் தேடி வந்து சேருவதற்கும், வீணான அபராதம் செலுத்த வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. உஷார் தேவை. மற்றும் பெண்களால் சில சிக்கல்கள், சில தொந்தரவுகள், வீண் வம்புகள், தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. உஷார் தேவை. வரவேண்டிய பணம் கூட சமயத்துக்கு கைக்கு வராமல் காலம் தள்ளி போவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது. 20, 21, 22 3 நாட்கள் சந்திராட்சம நாட்களாகவும். உஷார் தேவை, கவனம் தேவை, எச்சரிக்கை தேவை. 17, 18 2 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். மகர ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரகங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது ராசிக்கு 5ஆம் இடத்திலே சூரியன், சந்திரன், புதன் சேர்ந்து இருப்பதும், 4ஆம் இடத்திலே செவ்வாய் வீற்றிருப்பதும், 6ஆம் இடத்திலே குருவுடன் சுக்கிரன் சேர்ந்திருப்பதும் வச்சு பார்க்கும்போது இந்த வாரம் மிகவும் சிறப்பான ஒரு நல்ல வாரமாகத்தான் காணப்பட்டு வருவதிலே எந்தவித சந்தேகத்துக்கும் இடமில்லை என்று தான் சொல்ல வேண்டும். அதாவது நீண்ட நாளை எதிர்பார்ப்பு ஒன்று தேடி வந்து சேருவதற்கும், நீண்ட நாளை முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும், ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம், வரவேண்டிய பணம், பழைய பாக்கியங்கள் தேடி வந்து சேருவதற்கும், ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மேலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும், சலுகைகள், உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு புதிய வரவு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் உடல்நலத்திலே காணப்பட்டு வந்திருந்த தொந்தரவுகள், பிரச்சனைகள், குறைபாடுகள் முற்றிலுமாக நிவர்த்தியாகி நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. 23ஆம் தேதி சந்திராட்சம நாளாகும். உஷார் தேவை.
18, 19, 20 ஆகிய 3 நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும். கும்பராசி நேயர்களுக்கு இந்த வார கிரகணப்படி பார்க்கும்போது ஒன்றும் அவ்வளவாக சிறப்பாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு இல்லைங்களே. அதாவது கொஞ்சம் குழப்பமான வாரமாகத்தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதில் முட்டுக்கட்டைகள் தடங்குகள் தடைகள் வந்து சேருவதற்கும், எதை தொட்டாலும் ஜபம் மாதிரி இழுத்துட்டே போவதற்கும், எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு சஞ்சலத்தையும் குழப்பத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாக வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்கறது கிட்டத்திலே வந்து எட்டத்திலே போவதற்கும், கை கட்டினது வாய்க்கட்டாமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த வாரத்திலே உடல்நலத்தில் கூட சிறு சிறு தொந்தரவுகள், பிரச்சனைகள், குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் சிவனேன்னு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலைகளை பார்த்துட்டு இருந்தாலும் வீண் சிக்கல்கள், வீண் தொந்தரவுகள், வீண் பிரச்சனைகள், வீண் வம்புகள் இப்படி ஏதாச்சும் ஒன்று போனால் ஒன்று வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றபடி அரசாங்கத்திலிருந்து சில சிக்கல்கள், கெடுபிடிகள், பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும், வீணான அபராதம் செலுத்த வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. உஷார் தேவை. பெண்களால் சில சிக்கல்கள், பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. தண்ட செலவுகள் ஏற்படவும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. 20, 21, 22 3 நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும். மீனராசி நேயர்களுக்கு இந்த வார கிரகங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிகவும் சிறப்பான வாரமாக தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் முன்னேற்றகரமாக, வெற்றிகரமாகவும், ஆதாயகரமாக காணப்பட்டு வருவதற்கும், நீண்ட நாளே எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும், நீண்ட நாளே முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும், ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம், வர வேண்டிய பணம், பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும், பெயர், புகழ், கௌரவம், அந்தஸ்து, வசதி வாய்ப்புகள் விருத்தியாகிறதற்கும், ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த வாரத்திலே குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி, நல்ல நிகழ்ச்சி நடந்துவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் ஏதாவது ஒரு புதிய தொழில் அல்லது வியாபாரம் சொந்தமாக ஆரம்பிக்கிறதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் இந்த வாரத்திலே வேலையில், உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும், அலுவலக ரீதியாக வெளியூர் அல்லது வெளிநாடுன்னு பிரயாணம் மேற்கொள்வதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் எதிர்பாராத இடங்களிலிருந்து கூட சில நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. 17, 18, 23 ஆகிய 3 நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும். இத்துடன் இந்த வார ராசிகளை முடித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது புலியூர் நாகராஜன் பாலு. நன்றி, வணக்கம்.